அன்பான ஆய்வாளர்களுக்கு வணக்கம். இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு லிக்யூடு, அல்கெமி லிக்யூடு. இதில் வந்து சல்ஃபர் மெர்க்குரி கலந்த ஒரு லிக்யூடு இது. நீங்கள் 7 கலர்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம். ரசவாதத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சூரியன்லேருந்து பிரிகிற 7 நிறங்கள், அந்த 7 கலர்ஸ். ஐயா வள்ளலார் கூட சொல்லுவார்ல, 7 திரை நீக்கிறத பற்றி சொல்லுவார். அது 7 நிறங்கள் 7 திரை. இதை நிறைய தடவை பேசியிருக்கூடும். நம்ம இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாத விஷயம் இல்லை. இப்போ இதில் எதற்கு இப்போ இது அப்படின்னாக்க, இதை வந்து நம்ம சித்தர்கள் அப்போது இதுக்கு என்ன பேர் வச்சாங்க, ஏதாவது ஒரு நீர்னு வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெயநீர் அதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஜெயநீர்னு வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று. ஆனால் வெளிநாட்டு சித்தர்கள் இப்போ பெராசல்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிங்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்துக்கு பேர், இந்த லிக்விடுக்கு பேர் டிங்சர். ரசவாதத்தில் இது ஒரு முக்கியமான நிலை. இந்த டிங்சர் இல்லாமல் ரசவாதம் பண்ண முடியாது, அல்கெமி கிடையாது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இப்போ உங்களில் எவ்வளோ பேருக்கு இது தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியலாம். தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ சாதாரணமாக ஒரு நாள் 2 நாளில் பல வருஷங்களை நீங்கள்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு வகையில் பல்வேறு பொருள்களை மூலமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த நிலை, இந்த டிங்சர் அப்படிங்கிற இந்த நிலை, அது யார் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் மஸ்ட்டுன்றாங்க. பெராசல்ஸ் என்ன சொல்கிறாரு, டிங்சர் உன்னுடைய ஆய்வில் நீ டிஞ்சர் எடுக்கலைன்னா ரசவாதம் மருந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சித்தர்கள் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்போ வந்து ஆங்கிலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஆங்கிலத்துக்கு வேலை இல்லை. டிங்சருங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. இது வந்து ரசவாதத்தில் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கிற ஒரு விஷயம். சூரியன், சில பேர் வந்து இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, சூரியனை வந்து சிங்கம் கவி இருக்கிறது மாதிரி க்ரீன் லைனு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. பட்டு ஏதோ ஒன்று இதில் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் வரும். இதை வந்து சில பேர் ஏதோ சோப்பு தண்ணியை கரைச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி குளுக்க குளுக்க உங்களுக்கு அந்த கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை இப்போ சொன்னதுக்கு பிறகு தெரியுது இது இந்த சோப்பு நுரை அப்படின்றது மாதிரி அந்த காலத்தில் சித்தர்கள் சவுக்காரம் அப்படின்னு ஒன்று செஞ்சுருக்காங்க இல்லையா. ஒருவேளை அந்த மாதிரி இதுக்கு பேர் வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் இந்த பொருள் அவசியம். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, யார் என்ன மாதிரியான பேர் வச்சுருக்காங்க அது தெரியாது. இதை வந்து மேல் பூச்சை இப்போது சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்க காயம்பட்ட இடத்துல இந்த மருந்தை தடவுவாங்க சீக்கிரம் ஆடுறதுக்கு. இதுக்கு பேர் டிங்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சித்தர்கள் உள்ளுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக மாற்றிருக்காங்க. அதுதான் ரசவாதத்தில் ஒரு பெரிய, ரசவாதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கலை அதில் தான் தெரியுது. வாட் எவர் இட் இஸ், ஏதோ நான் தான் சொன்னேனே, இப்போ அடுத்த வீடியோ ஒன்று போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை போட்டுருவோமே, ஒரு சின்னதாக ஒன்று போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை இப்போ உங்களுக்கு போடுறேன். இரண்டாவது என்னத்தையோ எடுத்து வச்சுக்கிட்டு காமிக்கிறான், கலர் கலராக காமிக்கிறான், குலுக்கி காட்டுறான், இது பண்ணுறான். இதெல்லாமே நிறைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சில ஆய்வாளர்கள் வந்து இது மாதிரிலாம் என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி முடிஞ்ச வரையும் போராடி இருக்காங்க. சில பேருக்கு அது எந்த அளவுக்கு இதாச்சுன்னு தெரியல. ஆனால் அல்கமி இது இல்லாமல், இந்த டிங்சர் இல்லாமல் அல்கமி பண்ண முடியாதுங்கிறதுல தெளிவாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.